கூப்பிட மாட்டேன் சார். ஏன்னா வந்து யாரோ ஓரங்கட்டி வச்ச மாதிரி இருக்கு சார். எனக்கு வேலையிலயும் ஒரு ஒரு பிடித்தம் இல்லை சார். வேலைன்னா வந்து ஏதோ கடமைக்கு போடும். இதுமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி எண்ணங்கள் மைண்ட வர வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருப்பா. சனி அர்த்தாத்ம சனியா இருந்து தடைகளை கொடுக்க அவர் ரெடியா இருக்கு. பட் இருந்தாலும் குருவோட வீட்டுக்குள்ள உட்காந்து குருவோட பார்வைக்குள்ள வரும்போது சனியால கெடுத்துட முடியும். புரியுதுங்களா? சோ சனியால கெடுதல் பெருசா இல்லை. புரியுதுங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல புரிஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலை இது மாதிரி இருக்கணும். என்ன பண்ணா நமக்கு மெடிடேஷன் எடுத்துக்கணும். மனசு வந்து டல்லா இருக்கா, ஒரு மாதிரி ஃபீலா இருக்கா, மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, தியானத்துல இருங்க. உங்களுடைய பிடித்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு தியானம் இருங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சிவாலயமா பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சக்தி ஆலயமா பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து குலதெய்வ ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சோ இது மாதிரியான இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம மன அமைதி கிடைக்கும். தான தர்மங்கள் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தா மன அமைதி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இது மாதிரி நீங்க அந்த சொல்லுவாங்க புண்ணிய காரியத்துல ஈடுபடும் போது பெரிய அளவு கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாமே விலகி கொண்டு சொல்லுவாங்க. இது மாதிரி புண்ணிய காரியம் நீங்க ஈடுபட்டு சரி. குருவோட பார்வைக்குல குரு வந்து பார்த்தா ஒரு 12ஆம் இடத்தை விருச்சிகத்தை குரு பாகம் பார்த்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்காது. தேவையில்லாத வீண் விரயங்கள் இருக்காது. சுப விரயங்கள் மட்டும்தான் இருக்கும். சுப விரயங்கள் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2ஆம் இடத்த குரு பகவான் 7ஆம் பார்வையில பாக்குறாரு. 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது எப்படியோ கையில காசு பணம் வந்துருங்க. உங்க பேச்சுக்கு சற்று மரியாதைகள் இருக்கும். அதே மாதிரி காசு பணம் ஃப்ளோ, மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். என்னப்பா வேலை டல் இருந்தா என்னப்பா, கையில காசு தான் வருது இல்ல, அப்புறம் என்ன பாத்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம வரது வாய்ப்புகள் இருக்கும். சோ 2வது வந்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கவலைப்படாதீங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அவர் பாக்குறார். 4ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது வண்டி, வாகன, வீடுகள் வாங்குற அமைப்பும் உங்களுக்கு வரும். வண்டி, வீடு, வாகனம் அமைப்பு வரும். தாயாருக்கு இது வரைக்கும் இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கி தாயாருடைய அந்த உடல்நிலையில முன்னேற்றம் நல்லா வரும் நமக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உயர் படிப்பு தடைகள் கூட நீங்கி படிப்பு நல்லா போக வாய்ப்புகள் உண்டு. சரி, இல்லத்தரசிகள் எப்படி சார் இருக்குன்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்குமா உங்களுக்கு வந்து வேலைகள் அதிகமா இருக்குமா. ஒரே நேரத்துல வந்து நீங்க வந்து 5-6 வேலையை ஒரே டைம் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பதட்டம் இருக்கும், ஒரு படபடப்புகள் இருக்க வாய்ப்புகள். அப்ப என்ன பண்ண ஒர்க்கை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ண சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டுப்பாங்க. இப்ப 5 வேலை 10 ஒரே டைம் எந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது முதல்ல கேட்பாங்க, எதுக்கு முதல்ல ரியாக்ஷன் பண்ண சொல்லி ரியாக்ஷன் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கிட்டு அது பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். பதட்டம் இருக்கும், சில நேரங்கள்ல பய உணர்வுகள் இருக்கும். இது மாதிரி உணர்வுகள் ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணி 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, சரியாயிடும். சோ எனக்கு நான் வந்து டல்லா இருக்கேன், மன விரக்தியா இருக்குன்னு கோவம் மட்டும் படக்கூடாது. கோவத்தை தூண்டும் இந்த காலம். நான் தெளிவா சொல்றேனே, கோவம் மட்டும்